ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிவிடுவோம். முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு 1.5 கப் அளவு நான் உளுந்த பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. உளுந்த பருப்பு எதுவும் போட வேண்டாம், ஆயில் எதுவும் சேர்க்காமல் வெறும் ப்ளைனாக வறுத்துப்போம். கடாய் நல்லா சூடு ஏறினதும் உளுந்து போட்டு நம்ம கைவிடாது கிளறிட்டே இருக்கணுங்க. கைவிடாது கிளறினா தான் ஒன்று போல் செவந்து வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கலரில் வர வரைக்கும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஜாரில் போட்டு நான் உளுந்த மாவு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அந்த அரைச்ச மாவை நான் ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். உடச்சக்கல்லையும் நம்ம வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதையும் நான் ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். ஜலிச்சு வச்சுக்கோங்க. அரிசி மாவையும் பார்த்தீங்கன்னா ஜலிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஜலிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 கப் அளவு நான் மாவு சேர்த்துக்கிறேங்க. முறுக்குக்கு 3 கப் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு. உளுந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 கப் மாவு அரிசி மாவு, 1.5 கப் அளவுக்கு நான் உளுந்த மாவு எடுத்துருக்கேங்க. 1.5 கப் அளவு உளுந்து மாவு போடுறேன். அதுலேயே பாதி வந்து 3/4 கப்பு அளவு வந்து இப்போ உடச்சக்கடலை பவுட்ரு பண்ணோம் இல்லையா, பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு எடுத்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். 1 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் எனக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓமம் சேர்த்துப்போம். கொஞ்சம் எள்ளு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் போடுறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த உப்பு, இந்த பட்டரு இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் சேர்ந்து வர்றதுக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துப்போம். இப்போ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. முக்கியமான ஐட்டம் இதுதான், பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி கொடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு பிசையத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பட்டர் கூட நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு இதுவாக பிசையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிப்போம். இப்போ நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் அச்சியில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாங்க. மாவு இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் அச்சியில் போட்டு ஜல்லிக்கட்டில் எண்ணெயை தடவிட்டேங்க. எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு ஏற்றிப்போம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதாங்க நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம 1, 2, 3 முறுக்கு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கொதி வந்து நல்லா அடங்கின பிறகு நல்லா முறுக்கு செவந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துடலாங்க. டேஸ்டியான சுவையான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.